வணக்கம். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி 2026 திங்கட்கிழமைக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய தினத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அல்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் அட்சய திருதியை காலை 11 மணி வரை, அதன் பிறகு சதுர்த்தி பிறக்கின்றது. சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மேலும் இன்றைய நட்சத்திரம் என்று பார்க்கின்றபோது கார்த்திகை நட்சத்திரம் காலை 7 மணி வரை, அதன் பிறகு ரோகிணி பிறக்கின்றது. சந்திரனுடைய கிழமையிலே சந்திரனுடைய நட்சத்திரம் வருகின்றது. ஆகையால் இரவு சந்திர ஓரையிலே, அதாவது சூரிய உதயம் 6 மணி என்றால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர ஓரை இருக்கும். அந்த ஓரையிலே சக்திக்கு உங்கள் பெயருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை தற்போது பார்க்கலாம். மேசராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற போது, சந்திர பகவானை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக அமைப்பு. மேலும் ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிரனோடு சேர்க்கை. தெளிவான முடிவுகள், செயல்களில் வேகம், அதே சமயத்தில் விவேகம். எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு பயம் இருக்காது. தெளிவான ஒரு முடிவுகளையும் எடுப்பீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வருமானம் தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம், அவை உங்களுக்கு வெற்றியாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், அதே சமயத்தில் வெற்றிகள் பெறக்கூடிய முன் எடுப்புகள், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரை மேஷ ராசிக்கு ஒரு சாதகமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நன்மைகளை அதிகமாக பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது, யோகம் கொண்ட தினம் திங்கட்கிழமை. சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஜென்ம சந்திரன். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் கார்த்திகையாக இருந்தாலும் சரி, ரோகிணியாக இருந்தால் ரோகிணிக்கு இன்று மிக சிறப்பான நாள். ஆகையால் வெற்றிகள் உங்கள் பக்கம். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மேன்மைகளை பெறுவீர்கள். செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு யோகம் நிச்சயம் இருக்கின்றது. அதே போல உத்தியோகம், வேலையிலே இன்று பலு அதிகமாக இருக்காது. மேலதிகார நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, குடும்பம் இரண்டிலே குரு இருப்பதனால் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வெற்றிக்குரிய நாள். திங்கட்கிழமை பரத்வாஜ மகரிஷியை வணங்குங்கள். வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது, தனாதிபதியான சந்திர பகவான் இன்று விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும். பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல், பெரிய முதலீடுகள் போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் சூரியனும் யோகத்தை தருகின்றார்கள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை 10ல் அமர்ந்திருக்கின்ற புதனும் பலமாக இருக்கின்ற யோகம். தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே சமயத்தில் வருமானம் என்பது வேறு அதிகரிக்கும். வருமானம் இன்றைய நாள் அதிகரிக்கும். செலவுகளோ கட்டுக்குள்ளுக்கும். சுப செலவுகள் இருக்கின்றது. தேவையான செலவுகளாகவே இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான செலவுகள். அதே போல உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் சிறப்பாக இருக்கின்றார். ஆகிய மேலதிகார நல்ல நட்புறவு, உங்களுடைய முயற்சியில் வெற்றிகள், சக ஊழியர் நல்ல நட்புறவு, இவையெல்லாம் இருக்கும். சாதகமான ஒரு நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவியிலே அன்பு பாசம், இவையெல்லாம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளாகவும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கின்றது.
பரத்வாஜ மகரிஷியை இந்த நாள் வணங்குங்கள். வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற யோகம் பலமாக இருக்கின்றது. திங்கட்கிழமை இரவு சந்திர ஓரையிலே உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள மிகவும் நன்மைகளை சந்திர பகவானால் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் தைரியமாக நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமையிலே சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி இருக்கின்ற பலம் வெற்றிகள் உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரியும் பாராட்டுகள். சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்றார். அது ஒரு மிக அற்புதமான அமைப்பு. ஆகிய உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல செய்தி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. பரத்வாஜ மகரிஷியை வணங்குங்கள். காலையிலே இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் நன்மைகளும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்மராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது சந்திர பகவான் மனோகாரகன் 10ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருப்பதும் 9 சூரியன் ராசியாதிபதி உச்சம் பெற்று சுக்கரனோடு சேர்க்கை பெற்ற இந்த அமைப்பு உங்களுக்கு யோகத்தை காட்டுகின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு மிக சிறப்பாக இருக்கின்றார். அட்டம சனியால் இப்பொழுது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 7 கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கேது ராசியில் அமர்ந்திருக்கின்ற கணபதி வழிபாடு நன்மையை தரும். தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட தினம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கொண்டதாக, வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக, பண விஷயத்தில் எந்த விஷயத்திலும் கவலைகள் இல்லாத நாளாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரம் நல்ல பாராட்டுகள். மனோகாரன் சந்திரனுடைய கிழமை சந்திரனுடைய நட்சத்திரமே வருகின்றது. ஆகையால் சக்தியை வணங்குங்கள். வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்தில் சந்தோஷம், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. இந்த நாளை பொறுத்தவரை கவலைகள் எவையும் இல்லை. மேன்மைகள் வெற்றிகள் அதிகமாக இருக்கின்றது. பரத்வாஜ மகரிஷியை வணங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னிராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையும் யோகமும் வெற்றிகளும் கொண்ட தினம். 11ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 11க்கு 11 அதாவது 9ஆம் இடத்தில் பாவத் பாவமாக அமர்ந்திருக்கின்ற பலம் வெற்றிகளை காட்டுகின்றது. சுக்கிரன் 8 இருந்தாலும் அவர் சொந்த வீட்டை பார்க்கின்றார், சிறப்பானது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டகசனியால் பாதிப்பில் 6 ராகு இருப்பதனால். ஆகையால் இன்றைய நாள் கன்னிராசிக்கு ஒரு யோகமான நாள். தொழில் வியாபாரம் வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. எதிர்பாராத செலவுகள் எதுவும் இல்லை. பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் தாராளமாக ஈடுபடலாம். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு, மேலதிகாரம் மட்டும் கொஞ்சம் கவனம். 8 சூரியன் இருக்கிறனால் அட்டமத்தில் இருக்கிறாரான ஒரு 12க்குரிய விரையாதிபதி அவர் 8 இருப்பது விபரீத ராஜயோகமே. இருந்தாலும் மேலதிகாரம் கொஞ்சம் கவனம். வார்த்தையில் கொஞ்சம் பொறுமை. மொத்தத்தில் பார்க்கின்ற குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவரிலே அன்பு பாசம், ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் கொண்டு ஒரு அற்புதமான தினமாக அமைந்திருக்கின்றது. பரத்வாஜ மகரிஷியை வணங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். நிதானம், பொறுமை காட்டுங்கள். சந்திரன் உங்களுக்கு 10க்குரியவர். அவர் 8 உச்சம் பெற்றாலும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்வது தவிர்ப்பது நல்லது. வருமானம் சிறப்பாக இருக்கும். 9 குரு 6 சனி என்பதும் 11 கேது இருக்குது. ஓரளவுக்கு வருமானம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் நன்மையை தரும். தேவையில்லாத முதலீடுகள், பெரிய முதலீடுகள், பண விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் எச்சரிக்கை. உத்தியோகம் உங்கள் வேலையை மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். சில பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 7 இருக்கின்றார். சுக்கிரனோடு சேர்க்கை. சுக்கிரன் அஸ்தங்க ரீதியில் இருக்கின்றார்கள். உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிலே அன்பை காட்டுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நாளை பொறுத்தவரை உறவுகள், நண்பர்கள், கணவன் மணி உறவு இவையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
பரத்வாஜ மகரிஷி என்ற நாள் வணங்குவது காலையில் ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி என்று சொல்வதன் மூலம் நன்மைகள் கொண்ட தினமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற மிக சிறப்பான நாள். பாக்கியாதிபதியான சந்திரன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் உங்களுக்கு அது ஒரு திங்கட்கிழமையில் அவருடைய சொந்த நட்சத்திரம் வருவது மிக மிக நன்மைகளையும் வெற்றிகளையும் கொண்ட தினமாக உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சிறப்பை கொண்ட தினமாக இந்த 20ஆம் தேதி ஏப்ரல் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு. 6ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன் வெற்றிகளை கொடுப்பார். மேலதிகாரி நல்ல பொறுப்புகளை கொடுப்பார்கள். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நல்ல வேலை அமையும். அதற்கான முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய நாள். பரத்வாஜ மகரிஷியை காலையிலே வணங்குங்கள். ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி. திங்களுக்குரிய மகரிஷி அவரை வணங்குவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது அட்டமாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். இன்றைய நாளை பொறுத்தவரை கணபதி வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, 3லே ராகு சாதகமாக இருக்கின்றார்கள். சனியால் பாதிப்பு இல்லை. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் நன்றாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். ஏனென்றால் விரையாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவரே யோகாதிபதி. ஆகையால் எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு, மேலதிகாரி நல்ல பாராட்டுகள், எந்த ஒரு முயற்சியும் தடைகள் இல்லை, சஞ்சலங்கள் குழப்பங்கள் எவையும் இல்லை. எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நன்மை இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், மேலும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எழிலே குரு இருப்பதனால் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. அதே போல பார்க்கின்றபோது பரத்வாஜ மகரிஷி ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி என்று காலையிலே ஒரு நிமிடம் கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்றபோது சப்தமாதிபதியான சந்திர பகவான் உச்சம் பெற்றிருப்பது ஒரு சாதகமான அமைப்பு. 3லே சனி யோகமாக செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற பலம் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். 2ல் ராகு இருக்கின்றார். பொதுவாக திங்கட்கிழமை இன்றைய நாள் சந்திரனுடைய கிழமை, சந்திரனுடைய நட்சத்திரம் வருகின்றது. இரவிலே சந்திர ஓரையிலே சக்திக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நன்மையாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் 4லே சூரியன் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அவை சமாளிப்பீர்கள். காரணம் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனால். எனவே மேலதிகாரியிடம் நல்ல நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இன்றைய நாளை பொறுத்தவரை மேன்மைகளும் வெற்றிகளும் நன்மைகளும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. பரத்வாஜ மகரிஷி ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி என்று காலையில் ஒரு நிமிடம் கூறுங்கள். வெற்றிக்குறி நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது 6க்குரிய சந்திர பகவான் உச்சம் பெற்றிருப்பது 5லே குருந்து ராசியை பார்ப்பது மிக அற்புதமான அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். 4லே சந்திரன் முதல் திக்பலம். அந்த திக்பலத்தோடு அவர் உச்சம் பெற்றிருப்பது மிகவும் சிறப்பு. ஆகையால் கும்பராசிக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை யோகம் நன்மை வெற்றி. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். 1லே சூரியன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு லாபத்தை காட்டுகின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பொருளாதார வரவுகள் நன்மையாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக முடிவுகள் எடுப்பது சிறப்பான செயல்களும் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி விவேகம் இருக்கக்கூடிய ஒரு நன்மையான தினம். மற்றபடி பார்க்கின்ற உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு, செயல்களில் விவேகம். எந்த ஒரு விஷயத்திலும் சூரியன் பலமாக இருந்து விட்டாலே அந்த காரியங்கள் எடுக்கின்றதில் வெற்றிக்கான 3லே உங்களுக்கு சூரியன் மிக பலமாக இருக்கிறார். ஆகையால்
வெற்றிகள் உங்கள் பக்கமே. புதிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டுங்கள். நன்மைகளும் வெற்றிகளும் பெறுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று சகல விதத்திலும் கும்பராசிக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான தினம். பரத்வாஜ மகரிஷியை காலையிலே வணங்குங்கள். ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷி, திங்கட்கிழமைக்குரிய மகரிஷி, அவரை வணங்குவதன் மூலம் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் யோகங்களும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய பலன் என்று பார்க்கின்ற பொழுது பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்றது. மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. திங்கட்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை. ஜென்ம சனி இருந்தாலும், 2லே சூரியன் இருந்தாலும், சந்திரன் இன்றைக்கு சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் சக்தி வழிபாடு செய்வது, காலையிலே நீங்கள் சக்தி வழிபாடு செய்து திங்கட்கிழமையிலே திங்களோடு சந்திரனுடைய நட்சத்திரம் வருவது ஒரு யோகம். ஆகையால் இரவிலே நீங்கள் சக்திக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் பாக்கிய பஞ்சமாதிபதி அவர் தான் உங்களுக்கு 5க்குரிய சந்திரன். ஆகிய இந்த நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை 2லே சூரியன், சற்று பொறுமை காட்ட வேண்டும். வார்த்தையிலே குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றிலே இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 6க்குரிய சூரியனுடைய அந்த அமைப்பு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். வார்த்தையிலே குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிலே அன்பை காட்டுங்கள். ராசியிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் சனியோடு சேர்க்கை பெற்று செவ்வாயோடு சேர்க்கை பெற்று ஆகியால் இந்த மாதிரியான செயல்கள் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைய நாள் இருக்கின்றது. மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சந்திரன் உங்களுக்கு ஒரு மிக சாதகமாக இருக்கிறார். ஆகையால் சக்தி வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையும் மேன்மையும் வெற்றிகளும் கொடுக்கும். பரத்வாஜ மகரிஷி, ஓம் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷியை போற்றி போற்றி என்று காலையிலே ஒரு நிமிடம் அவரை உச்சரியுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தினப்பலனுக்குரிய பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிவரும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இவை தகுந்த ஜோடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால்